ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப நாளாக பிளான். ஆக்சுவலி இங்கே கமர்ஷியல் ஸ்ட்ரீட் நிறையா பெங்களூரில் நிறைய இடங்களில் வந்து பெங்களூர் ஹப்பான்னு சொல்லிட்டு இந்த செலிப்ரேஷன் மாதிரி நியூ இயரில் இது வெல்கம் பண்ணுற மாதிரி பயங்கர அங்கங்கே காலாவாக நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணினேன், நேற்றுக்கு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் லாஸ்ட் வீக் போகணுன்னு நினச்சேன், முடியல. இந்த வீக் நான் அப்படியே கிளம்பி போனேன். ஃபஸ்ட்டு சஃபீனா பிளாஸாவில் பார்க் பண்ணிவிட்டு டூ வீலரில் தான் போனேன், பிகாஸ் காரில் போனால் பார்க்கிங் கிடைக்காது. ஸோ அங்கே போயிட்டு நம்மளுடைய ரெகுலராக அங்கே ஒரு ஜுவல்லரி பர்சன் இருப்பார். அவர் பேர் வந்து அமர் பிரேம்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ஜுவல்லரி கடை. அவர் சித்திரகலா பரிஷத்தில் ரெகுலராக போட்டுட்டு இருந்தார். இப்போ கம்ப்ளீட்டாக சஃபீனா பிளாஸாலேயே ரொம்ப நீட்டாக நல்ல டீல் கொடுப்பாரு. அந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே நல்ல ஷாப். யாராவது சஃபீனா பிளாஸா சைட் போனீங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் ஹிஸ் ஸ்டால். ஆக்சுவலி வெரி நைஸ் கலெக்ஷன்ஸு அண்ட் ஆல்சோ கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. சம் ராஜஸ்தானி ஹேண்ட்மேட் ஒர்க்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வச்சுருக்காரு. நம்ம ஜஸ்ட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் அதை சஃபீனா பிளாஸாவை விட்டுட்டு வெளியில் வந்தாலே அங்கே ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கும். அங்கே நல்ல சம் யூனிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட எப்பயுமே கிடைக்கும். அங்கே அந்த ராம்ஃபல், சீதாஃபல், அப்புறமா லக்ஷ்மண் ஃபல், அது மாதிரி பேஷன் ஃப்ரூட்டு என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாரு. ஆக்சுவலி இந்த ராம்ஃபல் அண்ட் லக்ஷ்மண் ஃபல்லாம் வந்து கேன்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறையா நேரங்களில் பீப்புள் தேடுறாங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டாக நான் ஒரு வாக் தாங்க. நீங்கள் என் கூட வாங்க, நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை ஒரு வாக் பண்ணிவிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ப்ளசண்ட் வாக்காக இருக்கும். கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட் சைட் ஷாப் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். எல்லா பெரிய பெரிய கடைகள்லாம் எப்பயுமே எங்கே போனாலுமே இருக்கும். எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பிட்ற ஐட்டங்கள் ரோட் சைடில் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள். பாவம் அந்த பெரியவர் வந்து இளநீ தள்ளிட்டு போகிறாரு. பானிபூரி கடை இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஜஸ்ட் இப்படி வாக் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த டர்னிங்கில் நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட்குள்ளே நம்ம என்டர் ஆகிடுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த பொம்மைகளில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் மூடு. இங்கெல்லாம் வந்து இந்த பேல்பூரி, அதுக்கப்புறமா சம் டிஃப்ரெண்ட் சாட் ஐட்டங்கள்ஸ் யூ வில் கெட் இட். வாங்குகிறோமோ இல்லையோ இதெல்லாம் கொஞ்சம் போய் கண்ணில் பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்கும். இங்கே கம்ப்ளீட்டாக ஃப்ரூட் சாலட்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஷாப்பில் உங்களுக்கு வந்து நிறைய வின்டர் வேர்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப எனிதிங் 400 ரேட்டில் கிடைக்கும். ஸோ இப்படியே இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே ஒரு ஷிவ்ஷாக்கர் வரும். நாங்கள் வென்னவர் நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போகிறோமோ சம்டைம்ஸ் ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து அங்கே டின்னர் சாப்பிடுவோம். முன்னாடிலாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது. இப்போ அதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம இப்போ கமர்ஷியல் ஸ்ட்ரீட்குள்ளே நுழைஞ்சாச்சு. பாருங்கள், அந்த மேலே உள்ள பால்ஸ் லைட்டிங்ஸ் எல்லாம் ஈவினிங் ஆஃப்டர் 6 அவங்க வந்து ஆன் பண்ணுறாங்க. பட்டு எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க இடம் இல்லைங்க. அப்படி ஒரு டிராஃபிக். மக்கள் ஃபுல்லுமே இங்கே தான் இருக்காங்க. ஒரு ரோ ஃபுல்லும் பார்க்கிங்னா ஒரு ரோ ஃபுல்லும் நின்றுட்டே இருக்குது. டிராஃபிக் நகராமல் மூவிங் டிராஃபிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்குது. பிகாஸ் நடக்கிறவங்க அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காங்க. எப்பயுமே கமர்ஷியல் ஸ்ட்ரீட் உள்ளே போனாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூடு வரும். ஆக்சுவலாக ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, விண்டோ ஷாப்பிங் பண்ணாலே நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டல் மூடாக இருக்கிறனாலோ இல்லைன்னா நம்ம வந்து லோவாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு வாக் பண்ணுங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில். யூ வில் என்ஜாய் லைக் எனிதிங். பெருசாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் போய். இது போன வாரமே நான் இந்த ஹப்பா இதுக்கு வரணும்னு பிளான் பண்ணேன். போன வாரம்லாம் ஒன்றும் முடியல, ரொம்ப கால்வலி வந்துருச்சு. அதனால் நடக்க முடியாதுன்ட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி இயர் எண்டு வந்தாச்சு. அப்புறமா நியூ இயர் முடிஞ்சவொடனே அவங்க அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அப்புறமா நமக்கு சான்ஸ் கிடைக்காதுன்ட்டு ஓடி வந்துட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அப்பாவுக்கு சாப்பாடு குடிச்சாச்சு, நானும் சாப்பிட்டுட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கு உண்டான கம்ப்ளீட் குக்கிங்கை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இது தான் இந்த கல்யாணங்களுக்கெலாம் வாங்குகிற இந்த மேன்வார் ஷாப் இது. ஆக்சுவலி சோச்சு எல்லா இடத்துலையுமே இப்போ இந்த டிசம்பர் மந்த்து இங்கே வந்து நமக்கு மார்கழி, இங்கே மாக மாதம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க.
இந்த மந்தில் வந்து கம்ப்ளீட்டாக சேல் ஸ்டார்ட் ஆகிடும். இது இந்த மைசூர் சில்க் உத்தியோக் வந்து சாரீ உத்தியோக் வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஜென்யூன் மைசூர் சில்க் சாரீஸும் கிடைக்கும். அட் த சேம் டைம் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் யூனிக் மெட்டீரியல்ஸ் யூ வில் கெட் இட். இது நம்ம கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லேருந்து வந்து ஜஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தோன்னாக்கா அனதர் ஷாப், இது அனதர் ரோடு. இங்கேயுமே உங்களுக்கு நிறைய ஈட்டரிஸ் ரோட் சைடில் கிடைக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, கையில் க்ளவுஸ்லாம் போட்டு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். வாங்கி சாப்பிட்றவங்க ஜாலியாக வாங்கி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க, எதுவும் யாரையும் தடுக்கலை. ஸோ சம் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், பாவ்பாஜி போட்டு கொடுத்துட்ருக்காரு. அவர் சொன்னார் ஒரு பிளேட் 75 rupees அப்படின்னாரு. கேன் ஜூஸ் கிடச்சிட்ருக்கு, கப்பு ஜூஸ் கிடைக்கிது. அதே போல் பானிபூரி, அங்கங்கே பானிபூரி, அங்கங்கே சோளம் சுட்டு கொடுக்கறது, ஃப்ரூட் கட் பண்ணி மிக்சட் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி பிளேட்டில் போட்டு கொடுக்கறது, என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிட்ருக்கு. நான் அக்ராஸ் த ரோடு அந்த பக்கம் நான் போயிட்டு அங்கே ஒரு பெரிய வெஸ்ட் சைடு இருக்குது. ஜஸ்ட்டு வெஸ்ட் சைடை வந்து ஒரு நாளையிலேருந்து ஐ திங்க் Jan 1 வந்து சேல் ஸ்டார்ட் ஆகும். உள்ளே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு எய்த்தாப்பில் கூல் ஜாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நான் ரெகுலராகவே இந்த கிரில் சாண்ட்விட்சும் ஒரு வாட்டர்மெலான் ஜூஸும் சாப்பிடுவேன். இது ஜெய்நகரில் கூட ஒரு ஷாப் இருக்குது. இங்கே எல்லாம் பயங்கர க்ரௌடடாக இருக்கும். இப்போ என்னமோ தெரியல, க்ரௌட் இல்லை, என்ன ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு நான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து, ஸோ அதனால் எனக்கு தெரியல. அவ்வளோதான், திருப்பி அகைன் ஐ எம் என்ட்ரிங் இன் டு த கமர்ஷியல் ஸ்ட்ரீட். நான் அப்படியே கொஞ்சமாக டார்க் வர ஆரம்பிச்சிடுது. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேபி ஒரு ½ an hour, அரௌண்ட் 5:30 நினைக்கிறேன் இப்போ டைம் நமக்கு. ஸோ அரௌண்ட் 6 o'clock அவங்க வந்து உங்களுக்கு லைட் ஆன் பண்ணாங்கன்னா அந்த நைட் லைட் வியூ பார்க்கணுன்றதுக்கோசரம் தான் நான் லேட் இந்த ஈவினிங் வந்தேன். நான் வீட்டை விட்டு கிளம்பினதே வந்து ஒரு 3 மணி அந்த மாதிரி தான் கிளம்பினேன். ஸோ தட் ½ an hour எனக்கு ட்ரைவ் எங்கள் வீட்டிலேருந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட். நான் வந்துட்டு பார்க் பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஒரு 1 hour போல் நான் இந்த ரோடை ஃபுல் வாக் பண்ணி அக்ராஸ் த ரோட் போயிட்டு அகைன் ஐ எம் கம்மிங் பேக் ஆன் த கமர்ஷியல் ஸ்ட்ரீட். நீங்கள் பார்ப்பீங்க லாட் ஆஃப் ஷாப்ஸ் அண்ட் லாட் ஆஃப் நியூ கலெக்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல் கலெக்ஷன், வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டெய்லி வேர். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டெம்ப்டிங்காக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ், யூ வில் நேம் இட், யூ வில் கெட் இட். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அங்கங்கே பயங்கர அட்ராக்ஷன்ஸ், என்னென்னமோ அந்த டால்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது ஏதோ போட்டுட்டு நிற்கிறாங்க. அந்தந்த கடையோட ப்ரொமோஷன்ஸ் நடந்துகிட்ருக்குது. அப்படியே ஜாலியாக பார்க்கலாங்க, என்ஜாய் பண்ணலாங்க. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா? ப்ராபப்ளி மோஸ்ட்லி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே இதுவாக இருக்கும். இந்த கிருஷ்ணன் ஷெட்டி ஜுவல்லரி ஷாப் ரொம்ப ஃபேமஸ். அவங்க கடை முன்னாடி ஏதோ ப்ரொமோஷன். இது வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பேக் சைடு ரோடு. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ், டைலர்ஸ் அந்த மாதிரி நிறையா கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு சரவண பவன் கூட ஒன்று இருக்குது. நாங்கள் சம்டைம்ஸ் அங்கே கூட சாப்பிடுவோம். முன்னாடி இந்த ரோட்டில் வந்து நிறைய ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்தது. இப்போ எல்லாத்தையும் இடித்து பழைய பில்டிங் எல்லாம் ஓல்டு பில்டிங்கில் இருக்கும் எல்லாமே. அதெல்லாம் இடித்து இப்போ பெரிய பெரிய ஷோரூம்ஸ் மாதிரி இந்த துணி கடைகளே ஜாஸ்தி வந்துருச்சு. அகைன் ஐ எம் பேக் டு இது கமர்ஷியல் ஸ்ட்ரீட். பாருங்கள் லைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இல்லையா? இன்னும் கூட நல்லா டார்க் ஆகணும். பட் எனக்கு டைம் லிமிட் ஓவர். 7 o'clock போனால் உள்ளே வீட்டுக்கு போனால் தான் அப்பாவுக்கு ஏதாவது டின்னர் செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் என்னால் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே கவர் பண்ணணும்னு நினச்சேன்னா வீட்டுக்கு போகிற வேலை டிலே ஆகிடும். ஈவினிங் டிராஃபிக்கும் ஜாஸ்தி ஆகிடும். ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். அப்படியே திருப்பியும் அகெயின் ஐ எம் வாக்கிங் டுவோர்ட்ஸ் சஃபீனா பிளாசா. ஸோ தட் அங்கே வந்து 2 வீலர் பார்க் பண்ணியிருக்கேன் நான். பயங்கர க்ரௌடு இருந்ததுனால நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி லெவலே இல்லாமல் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் காலை வச்சு அப்படியே கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க. அந்த ஃபுட்பாத் அந்த மாதிரி இடங்களில், சந்து ரோடுகள்லாம் ரோடு ஒர்க் நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நடந்து போகிறது. ஸோ இந்த இடத்துல நான் ரைட் டேர்ன் பண்ணேன்னாக்கா நான் வந்து ஐ வில் கோ டுவோர்ட்ஸ் சஃபீனா பிளாசா. சஃபீனா பிளாசா முன்னாடியும் பாருங்கள் லைட்டிங் எப்படி இருக்குது. இது இன்னும் கூலாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெட் இது சஃபீனா பிளாசா ஃபுல்லு லைட்டிங் எல்லாமே இருந்தது. ஸோ இன்றைக்கு உண்டான கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஃபுல் கவரேஜ் வித்
நியூ இயர் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் லைட்டோட உங்ககிட்ட நான் கம்ப்ளீட்டாக காமிச்சிருக்கேன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங். ஸோ ஈவன் இன்சைடு சஃபினா பிளாஸா கூட நான் கவர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அங்கெல்லாம் கூட பயங்கர கிராண்டாக லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சின்ன ஃப்ளீ மார்க்கெட்ஸ் போயிட்டுருக்கு. இன்சைடு வந்து சின்ன சின்ன ஹால் மாதிரி இருக்குது. அந்த இடத்துலலாம் கூட சில எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் இன்றைக்கி மீட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி டே என்னோடய கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் ஸ்பெண்ட் பண்ணேன். Hope you are all enjoying my video. Please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.